compound interest. Anil borrows 2 lakhs. So 2 lakhs rupees Anil வாங்குறாங்க at an interest of 8% per annum, compounded half yearly. 8% compound half yearly na appo 4% jump ஆகும். Every 6 months அது 4% நம்ம calculate பண்ணுவோம். He repays 10320 at the end of the first year. So at the end of first year இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணியாச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் வரப்போகிற இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணியாச்சு. அண்ட் க்ளோசஸ் த லோன் பை பேயிங் த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர். சரி, ஓகே, அப்போ மொத்தம் 3 years, அதில் ஃபஸ்ட் இயர் எண்டில் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணியாச்சு, 3 years எண்டில் மொத்தமாக பே பண்ணியாச்சு. The total interest and rupees paid over the 3 years is nearest to what? சரி, ஓகே, ஃபைன், நியரஸ்ட் டுன்னு கேட்குறாங்க. ப்ராசஸும் பெருசு, 3 yearsக்கு நம்ம காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி போடணும், ரொம்ப பெரிய ஒர்க். ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம ஆன்சரை ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சக்ஸஸ். சரி, ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்றது அந்த ஃபஸ்ட் இயருக்கு நம்ம பார்ப்போமே. 8% per annum ஃபார் 8% per annum காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், 4% போட்டுருவோம். ஃபஸ்ட்டு 4% இதில் 4% எடுத்தோம்னா ரொம்ப ஈஸி, 8000. ஸோ அப்போது 2,08,000 வந்திருக்கும். இது ஃபஸ்ட் 6 monthக்கு. அகைன் இன்னொரு 6 monthsக்கு போட்டோன்னா அந்த ஃபுல் ஃபஸ்ட் இயருக்கு கேல்குலேஷன் முடிஞ்சிடும். இப்போ இதில் 4% பார்க்குறது ரொம்ப ஈஸி தான். இதில் 4%னா 2080 into 4, அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 8320 வரும். ஸோ அப்போ 216320ன்றது வந்திருக்கும். சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு 1 year கடைசியில் இருக்க போகிற அமௌண்ட், இதான் வந்திருக்கும். இதில் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 10,320 பே பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் 206,000 இதான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும். சரி, ஓகே, ஃபைன். இப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா அடுத்த 2 yearsக்கு அது டெவலப் ஆக போகுது. இனிமேல் தான் கேல்குலேஷனே நம்ம பெருசாக போகும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரி, ஓகே, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணுவோமா? சரி, ஓகே, அடுத்த ஸ்லைட் போய்க்கலாம். 20 நம்மளுக்கு என்ன வந்தது? 206,000. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை நம்ம ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அட் த எண்ட் ஆஃப் 1 year இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் 206,000 இருக்குது. ஸோ இப்போ இந்த 206,000 நம்ம அடுத்த 2 yearsக்கு அது க்ரோ ஆக போகுது. 8% per annum காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, இல்லைனா நம்ம இப்படி கூட சொல்லலாம் 4% ஃபார் எவ்ரி 6 monthsன்னு சொல்லலாம். இப்போ தான் நான் 4% கேல்குலேஷன் பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக பண்ணலாம், ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு 206,000க்கு 4%னா அப்போ 2060 into 4 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? ஈஸியாக சொல்லலாம் 8240. சரி, ஓகே, அப்போது ப்ளஸ் 8240 நம்மளுக்கு வரும். 8240 போடும்போது 042412. சரி, ஓகே, இதான் ஃபஸ்ட்டு அந்த 6 months கழிச்சு வருது. அந்த லாஸ்ட் 2 yearsக்கு ஃபஸ்ட் 6 monthsக்கு வர்றது. ப்ளஸ் அகெயின் இதுக்கு 4% போடலாம். 4 times நம்ம போடணும், ஏன்னா மொத்தம் 2 yearsக்கு 4 months, சாரி 6 months 6 months 6 months 6 months 4 times போட்டால் தான் நம்மளுக்கு டோட்டல் 2 years கம்ப்ளீட் ஆகும். அப்போது இந்த 4% கேல்குலேஷன் நம்ம 4 times போட போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஓவர், செகண்ட் டைம் இன்னும் 3 வாட்டி பண்ணணும், செகண்ட் டைம். இப்போ இதுக்கு நம்ம 4% பண்ணோம்னா அப்போ 2142.4 into 4 பண்ணிட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ 2.4 into 4னா இது ஒரு 9.6, 14 4s are ஒரு 2856, திரும்ப 2 4s are 8, அப்போ 856 9.6ன்றது வருது. அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போமே, ப்ளஸ் 8,517 வச்சுப்போமே, ஏன்னா 69.6 17 எடுத்துப்போம். சரி, ஓகே, இதை கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். இது ஒரு 1, இது ஒரு 7 8, இது ஒரு 22 and 2. சரி, ஓகே, சக்ஸஸ், நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அகெயின் இப்போ இதுக்கு 4% போடலாம். 2228.1 into 4, அப்போ 2228.1 into 4 பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.1னா அது 0.4 தான் வரும். நான் 28 4s ஆர் போட்டுக்கிறேன் டேரெக்டாக. 56 112. ஸோ 1 அகெயின் இது ஒரு 88 89. ஸோ அப்போ 8912 மட்டும் ஆட் பண்ணிப்போம். 8912. ஸோ இது 2 அண்ட் இது ஒரு 17 1 அண்ட் தென் இது 10 11 1 3. ஸோ 231722 வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு தடவை நம்ம 4% போட்டுடலாம். ஸோ என்ன வரும் அப்படின்னா 23172.17.2. அப்போ 2317 எடுத்துப்போம். இன்டூ இதுக்கு ஒரு 4 போடும்போது நமக்கு என்ன வரும்னா 2317 into 4னா 17 4s are 34 68 and 23 4s are 92. ஸோ 9268 போட்டும்போது நமக்கு என்ன வரும்னா 10 1 கேரி அண்ட் தென் நமக்கு என்ன வரும் 269. இதுக்கே நம்ம டயர்ட் ஆகிடுவோம். 7 + 2 9 31னா அது ஒரு 40 அண்ட் தென் ஒரு 2 சக்ஸஸ். 4 times போட்டுட்டோம். 2,40,990 வந்திருக்கு. ஸோ இதுதான் 4 years கழித்து இந்த அவுட்ஸ்டாண்டிங்க்கு பே பண்ண வேண்டிய டோட்டல் அமௌண்ட். இதை பே பண்ணிட்டா மொத்தமாக முடிஞ்சிடும்.
சரி ஓகே, அப்போ ஆக மொத்தத்தில் அந்த பர்சன் அனில் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னா 2,40,990 பே பண்ணியிருக்காரு. இது கூடவே இன்னொரு ஒரு 10,320 பே பண்ணியிருக்காரு. அப்போ மொத்தமாக அவர் பே பண்ணது 0, 11, 1, 13, 1, 13, எஸ் 12, 13, 1, 1 and then 5, 2, 2,51,310 rupees அவர் பே பண்ணியிருக்காரு. அப்ராக்சிமேட்லி இவ்வளோ பே பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பே பண்ணது என்னன்னா, இதுலேருந்து அந்த பிரின்சிபல் 2 lakhs மைனஸ் பண்ணுறோம். அப்போ டோட்டல் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சிஐ திஸ் மைனஸ் 2 lakhs, அப்போ 51,310. ஸோ ஆன்சர் இதுக்கு நியரஸ்ட்டாக வரணும் 51,310. 51,310 சக்ஸஸ். ஆப்ஷன் பி 51,311 இருக்குது. நம்ம அப்ராக்ஸ்